ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த மக்குளுங்கிற சிங்கத்தோட ரியல் லைஃப் ஓஜி ஸ்டோரியை தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஸோ நான் தான் உங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1992 சவுத் ஆப்பிரிக்கால க்ரூகே நேஷனல் பார்க்ல வெஸ்ட் ஸ்ட்ரீட் மீல்ஸ் அழைக்கப்படுற இந்த கொடூரமான சிங்க கூட்டம் வந்து சாபி சான்சர் உள்ள ஸ்பாட்டா பிரேட் அண்ட் சலாலா பிரேட போட்டு தள்ளிட்டு சாபி சான்ஸை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கேங்ல யாரெல்லாம் இருந்தான்னு பார்த்தோம்னா மேக்ஸ் சீனியர், ஸ்கார் ஐப்ரோ, பிளெண்டி, புரோக்கன் நோஸ் அண்ட் ஸ்கார் நோஸ், இவங்க 5 பேர் தான் வந்து சாபி சான்ஸை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கரெக்டா 1998 சலாலா பிரைட்ல மேக்ஸ் சீனியருக்கு வந்து ஒரு ஆண் சிங்க குட்டி வந்து பிறக்குது. ஸோ அந்த குட்டியோட பேர் தான் வந்து மக்குளு. அண்ட் மக்குளு கிட்ட வந்து பார்த்தோம்னா லைன் கிங்கா மாறக்கூடிய எல்லா தகுதியுமே வந்து தெரிஞ்சது. அண்ட் கரெக்டா 2000ல வந்து பார்த்தோம்னா சலாலா பிரைடோட எண்ணிக்கை எல்லாம் குறைஞ்சு 2 சிங்கம் தான் வந்து மிச்சம் இருந்தது. ஸோ இதனாலவே சலாலா பிரைடை விட அதிகமா இருக்கிற ஸ்பிரிட்லாக் பிரைடோட அச்சுறுத்தல் வந்து சலாலா பிரைடுக்கு வந்து அதிகமாவே இருந்தது. ஸோ இதை கவனிச்ச மக்குளு சலாலா பிரைட்ல இருந்து வெளியேறி தன்னோட இன்னொரு பிரைடான ஸ்பாட்டா பிரைட்ல போய் சேர்ந்துக்கிறது. ஸ்டார்டிங்ல என்னதான் மக்குளு வந்து அந்த கூட்டத்துல இருந்து தள்ளி வைக்கப்பட்டாலும் வேட்டையாடுறதுல மக்குளு வந்து மத்த சிங்கத்தை விட கொடூரமா இருந்ததுனாலவே ஸ்பாட்டா பிரைட்ல வந்து மக்குளு ஒரு மெயினான சிங்கமாவே வந்து மாறுது. அண்ட் அது மட்டும் இல்லாம தன்னோட 2 அப்பாக்களுக்கும் வயசானதுனாலவே மக்குளு வந்து அவங்க 2 பேத்துக்கும் துணையா இருந்து அந்த பிரைடை வந்து காப்பாத்தினது. அண்ட் ஸ்பாட்டா பிரைட்ல பிறந்த தன்னோட 5 யங் பிரதர்ஸுக்குமே ஒரு மூத்த அண்ணனா வந்து மக்குளு வந்து மாறிச்சு. அண்ட் அங்க ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி வந்து 2004 வரை தன்னோட அப்பா கூடயும் தன்னோட பிரதர்ஸ் கூடயும் சேர்ந்து அந்த பிரைடை வந்து கட்டி காப்பாத்துச்சு. அண்ட் கரெக்டா 2004வது வருஷம் வெஸ்ட் ஸ்ட்ரீட் மெயிலோட கடைசி ஆண் சிங்கமும் வந்து இறந்து போனதுனால அவங்களோட பிரைடை வந்து நிறைய சிங்க கூட்டங்கள் வந்து அடையணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தது. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட மக்குளு வந்து தன்னோட 5 தம்பிகளையும் கூட்டிக்கிட்டு அந்த பிரைடை விட்டு வெளியேறுது. அண்ட் இந்த சிங்க கூட்டத்தை வந்து மேப்பகோஸ்ங்கிற பேர்ல வந்து கூப்பிட்டாங்க. தன்னோட 5 தம்பிகளுக்கும் எப்படி தைரியமா இருக்கணும், எப்படி வேட்டையாடணும்னு கத்து கொடுத்து ஒரு கொடூரமான மேப்பகோஸ் பிரைடை வந்து மக்குளு உருவாக்குச்சு. அண்ட் எந்த டவுட்டுமே இல்லாம அந்த கூட்டத்தோட லைன் கிங்கா வந்து மக்குளு வந்து மாறிச்சு. ஒரு காலத்துல தன்னோட அப்பாங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அந்த பிரைடை காப்பாத்தின மக்குளு இப்ப தன்னோட 5 தம்பிகளையும் பின்னாடி வச்சுக்கிட்டு ஒரு கொடூரமான லைன் கிங்கா வந்து மாறிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பிரைடை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய வேலையும் வந்து மக்குளுவுக்கு இருந்தது. அண்ட் மக்குளு நினைச்ச மணிக்கு 2005ல அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டை வந்து வின் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 2005ல ஸ்டார்ட் பண்ண அவங்களோட ஜேர்னி வந்து மொத்த சாபி சான்ஸையும் கண்ட்ரோல் பண்ற வரை அவங்களோட ஜேர்னி வந்து முடியல. அண்ட் மக்குளு நினைச்ச மணிக்கே தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட சிங்கத்தை கொண்டு மொத்தமா 17,000 ஹெக்டர் ஏக்கர்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த எல்லா மிஷனுக்குமே முன்னாடி நின்று தலைமை தாங்கினது யாருன்னு பார்த்தோம்னா அன்டவுட்லி நம்ம மக்குளு தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் மக்குளு எந்த அளவுக்கு தைரியசாலின்னு பார்த்தோம்னா ஒரு கொடூரமான பிரைடு மக்குளு கிட்ட இருந்துட்டுமே எல்லா சண்டைக்கும் பிரைடோட போகாம தனியா போய் நிறைய சிங்கத்தை வந்து ஓட விட்டுருக்கு. அண்ட் அப்படிதான் ஒரு நாள் நலாங்கினிங்கிற ஒரு சிங்கத்துக்கிட்ட மக்குளு வந்து தனியா வந்து சவால் விடுது. நலாங்கினி வந்து 2 பிரைடை வந்து அதோட கண்ட்ரோல்ல வந்து வச்சிருந்தது. சோ இந்த ரீசனாலவே வந்து நலாங்கினி பயந்து ஓடாம மக்குளு கிட்ட வந்து சண்டைக்கு போகுது. ஃபைனலா அந்த சண்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது. சாபி சான்ஸே கதி கலங்கி போன ஒரு சண்டை வந்து அங்க நடக்குது. அண்ட் மக்குளு அந்த சண்டையில ஜெயிச்சு அந்த 2 பிரைடுக்குமே லைன் கிங்கா மாறுது. அண்ட் மக்குளு என்னதான் அந்த சண்டையில ஜெயிச்சிருந்தாலும் மக்குளு நலாங்கினியை தாக்குனதுல மக்குளுவோட கீழ்கோரப்பல்ல வந்து உடையுது. அண்ட் சண்டையில தோத்த நலாங்கினி வந்து அந்த பிரைடை விட்டுட்டு போயிருது. அண்ட் இது மட்டும் இல்லாம 2007ல லேவன் கோட்டுங்கிற ஒரு சிங்கத்துக்கிட்டையும் 2012ல லிம்பருங்கிற ஒரு சிங்கத்துக்கிட்டையும் மக்குளு வந்து ஒத்தைக்கு சவால் விடுது. ஆனா அந்த 2 சிங்கமும் பார்த்தோம்னா மக்குளுவை பார்த்து பயந்து அந்த இடத்த விட்டே காலி பண்ணிருதுங்க. சோ இதனாலவே மக்குளு வந்து மத்த சிங்கத்தை விட ரொம்பவே கொடூரமான சிங்கமா வந்து இருந்திருக்கு. தன்னோட லைஃப்ல இதுவரைக்கும் எந்த சண்டையிலுமே தோக்காத சிங்கங்கள்ல மக்குளுவும் ஒரு சிங்கமா இருந்தது. அண்ட் மக்குளு தன்னோட அப்பாவோட பிரைட்ல இருந்தப்ப கூட மொத்தமா 10 சிங்கத்தை வந்து தோக்கடிச்சிருந்தது. அண்ட் இது மட்டும் இல்லாம மக்குளு வந்து தனியா போய் ஒரு ஹைனாக்களோட கூட்டத்தையும் ஒரு யானையோட கூட்டத்தையும் வந்து தனியால ஓட விட்டுருக்கு. மக்குளுவோட கர்ஜனையிலே வந்து பார்த்தோம்னா மொத்த யானை கூட்டத்தையுமே வந்து மக்குளு செதற விட்டுருக்கு. அண்ட் மக்குளுவோட இந்த சம்பவம் வந்து அங்க உள்ள எல்லாத்தையுமே ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. அண்ட் ஃபைனலா மக்குளுவால ஸ்டார்ட் ஆன மேப்பகோஸ் கூட்டணி வந்து மக்குளுவாலே முடிவுக்கு வந்துச்சு. அது எப்படின்னு பார்த்தோம்னா 2013 மார்ச்ல மக்குளு வந்து எங்கேயோ காணாம போயிருது. சோ காணாம போன மக்குளு கடைசி வரை வரவே இல்லை. என்னதான் மக்குளு காணாம போயிருந்தாலும் சாபி சான்ஸ் வந்து மக்குளுவோட பேரை ஒருபோதும் மறக்காது. ஏன்னா தலைவன் பண்ண சம்பவம் அந்த மாதிரி சம்பவம். சோ மக்குளுவோட இந்த ஸ்டோரி எப்ப இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.